மக்களே, தீபாவளி நெருங்கி கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்து சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளியா? ஐயோ, வெள்ளைக்கார பரம்பரை. தொற இங்கிலீஷ்லேயே தான் பேசுவார் போல். சரி, எங்கள் மாமா உழைச்சி அவர் காலை பாருங்கள், சில்லையாக இருக்கும் பாருங்கள். ரெண்டு கால் இது ஃபுல்லாகவே வந்து அவர் கால் ஃபுல்லாக சில்லையாக இருக்கும். நல்லவர் வல்லவர். அவர் கால் அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த தண்ணி வந்து அவருக்கு ஒத்துக்கலை. இந்த மாதிரி அவர் கால் இருக்குது. இந்த மாதிரி குடும்பத்துக்கு உடைக்கிறாரு. சரி, காசு எடு. நீ தானே சொன்ன என்னை புகழ்ந்து பேசி வீடியோ போடு. நான் காசு தரேன்னு சொன்னேன்ல, புகழ்ந்து பேசிட்டேன். காசு எடு. தீபாவளி ட்ரெஸ் எடுப்போம், நாளைக்கு காசு கொடுமாமா. இன்னைக்காவது காசை கொடுமாமா, வீடியோவில் ஜனங்க பார்க்கட்டும், நான் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லட்டும். அப்பா அவர் மணி பர்ஸை மட்டும் பார்த்து யாரும் மயக்கம் போட்டு ஊந்துடாதீங்க. அவர் மணி பர்ஸை பாருங்க. இதுதான் அவர் மணி பர்ஸு. ஏன் அவர் இதில் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் தான் போவார், சைக்கிளில் தான் வருவார். விழுப்புரத்துக்கு வேலைக்கு போகிறாரு. 34 கிலோமீட்டரா? 35 75 கிலோமீட்டரா? 70 கிலோமீட்டர் சைக்கிள் மேய்க்கிறாரு. உலக சாதனை. எல்லாருக்கும் வந்து இவருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தினமும் சைக்கிளே போயிட்டு வராரு. விழுப்புரம் தாண்டி போகிறாரு. நாங்கள் வந்து பாண்டிச்சேரிங்க. புதையல் எடுக்கிறாரு. இப்போ தான் எவ்வளோ எடுத்து கொடுக்குறாரு மட்டும் நம்ம பார்த்துடலாம். இருங்க, எங்கள் 3 பேர் ட்ரெஸ் எடுக்கணும். உனக்கு ட்ரெஸ் வேணாமா? உனக்கு கம்பெனியில் 2 ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, உனக்கு வேணாம். எங்களுக்கு தாங்க ட்ரெஸ் எடுக்கணும். 3 பேருக்கு அவர் எவ்வளோ தராரு மட்டும் பார்க்கலாம். இருங்க, அவர் எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் பழகுது. அப்பா சாமி, தீபாவளியே போயிடும் பழகுது. அவர் எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த தீபாவளியே வந்துடும் பழகுது. தடவை பார்த்து எடு. இப்போ தான் இன்றைக்கி தான் பணத்தை கண்ணில் காட்டுறாரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு 3 தாள் எடுத்து வச்சுருக்கிறாரு. இது ஏன் அவர் இந்த கவரில் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மழையில் வந்து நனைஞ்சிடும் அப்படின்றதுனால அவர் இந்த பாலித்தீன் கவரில் வச்சுருக்கிறாரு. அவர் சைக்கிளில் போகிறதுனால ரெயின் கோட் தான் போட்டு போவார். ரொம்ப மழை பெஞ்சால் நனைஞ்சிடுவார் ரெயின் கோட் போட்டாலும். அதுக்காக தான் செல்லு இந்த மாதிரி காசு எல்லாமே வந்து இந்த கவரில் வச்சுருப்பார். எவ்வளோ? 2000 ரூபாய். விக்னேஷ்க்கு 1000 ரூபாய், ராகுலுக்கு 1000 ரூபாய். மாமா ஃபேண்ட்லாம் இப்போ 700 ரூபாய் 600 ரூபாய் மாமா. ஃபேண்ட் ஷர்ட்டு எடுத்தால் 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு செட்டு. அப்போ எனக்கு எங்கே ட்ரெஸ்ஸு காசு எங்கே? எனக்கு சுத்தமாக போட கிடையாது. என்னதான் 3 வாரத்தை எடுபடி பாருங்கள். 2000 கொடுத்துருக்குறாரு. மனசாச்சே இல்லாமல் ஒரு பிள்ளைங்களுக்கே 1000 ரூபாய் சரியாக போச்சு. இன்னும் வைக்கிறேன் காசு எடுப்பாமா. என்ன ஒரு 2 தாள் தள்ளுமாமா அப்படி என்ன?